கர்த்தருடைய மகா பரிசுநாமத்துக்கு சூத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. தேவன் தந்தர்லேயே இந்த புதிய நாளுக்காய் கூட அவருக்கு மகிமையும் செலுத்த கடமைப்பட்டாலும் அவர் இந்த ஓய்வு நாளை கூட ஆசிரிக்கும்படியாக கடவுள் நம்மளுக்கு தயவு பாராட்ட வேண்டுமாய் கூட நம் கர்த்தரிடத்தில் கேட்கும்படியாக ஜெபிப்போம். இன்றைய நாளில் கூட கர்த்தருடைய மகா பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நம்ம பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா கதாபாத்திரங்களையும், முக்கியமான கதாபாத்திரங்கள் மற்றும் இன்விசிபிள் கேரக்டர்ஸ், கொஞ்சமாக பேசப்பட்ட கதாபாத்திரங்கள் அனைத்தும் பற்றியும் பார்க்குமாக கடவுள் தந்தர்லேயே இந்த மகா பரிசுத்தமான கிருபைக்கு அவருக்கு சோத்திரமும் மகிமையும் செலுத்த கடமைப்பட்டோம். இன்றைய நாளில் கூட நம்ம புதிய ஏற்பாட்டில் உள்ள முக்கிய நபர்களை குறித்து பார்க்கும்படியாக தேவன் தந்தரணிய இந்த கிருபைக்காக, இந்த புதிய துவக்கத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். பழைய ஏற்பாட்டில் நம்ம நிறைய கதாபாத்திரங்கள், நிறைய பேரை குறித்து தியானித்தோம். நிறைய முக்கியமான நபர்களை குறித்து தியானித்து அவர்களிடம் நம்ம கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் கிருபை தந்தாருங்க. இன்றைய நாளில் நம்ம புதிய ஏற்பாட்டை தொடங்கும் போது கூட இந்த புதிய ஏற்பாட்டில் அந்த கம்மியான நபர்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த புதிய ஏற்பாட்டின் மைய நாயகர் பார்த்தா இயேசு கிறிஸ்து தான். அதை குறித்து நம்ம தனியாக அவர் செய்த அற்புதங்கள், அவர் என்னென்ன அற்புதங்கள் செய்தார், அவருடைய இது மற்றும் இருக்கிற பேரபிள்ஸ், இது எல்லாமே நம்ம ஓமைகளை குறித்து அது ஒரு தனி இதுவாக நம்ம பார்ப்போம். இந்த புதிய ஏற்பாட்டு நபர்கள் குறித்து பார்க்கும்பொழுது அந்த காரியத்தை நம்ம அடுத்ததாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த புதிய ஏற்பாட்டில் உள்ள நபர்களை குறித்து மாத்திரம் நம்ம பார்ப்போம். ஸோ இதில் முதலாவது பார்த்தோன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச மதர் மேரி. ஸோ கன்னி மரியா, இவர் இயேசுவின் தாயாவார். ஸோ முதலாவதாக தொடக்கத்தில் இவரை குறித்து நம்ம பார்ப்போம். இன்றைய நாளில் இந்த மரியாள் இயேசுவின் தாயான மரியாளை பற்றி விவரமான வேதாகமம் அறிவு. இவர் மரியா யூதேரியாவின் நாசரேத் ஊரை சேர்ந்த ஒரு இளம்பெண். இவர் யோவாக்கியம் மற்றும் அன்னாள் என்பவர்களின் மகள். இருப்பினும் இவர்கள் பெயர் அதிகாரப்பூர்வமாக எந்த நூலில் குறிப்பிடப்படவில்லை. தாவீது ராஜாவின் வம்சத்தை சேர்ந்த யோசேப்பு என்பவருக்கு இவர் நியமிக்கப்பட்டிருந்தார். ஸோ இந்த மரியாளின் அழைப்பு எப்படி இருந்ததுன்னா, தூதரின் அழைப்பு, வானதூதர் காப்ரியல் மரியாளுக்கு தோன்றி அவர் பரிசுத்த ஆவியினால் ஒரு குமாரனை பெறுவார் என்று அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும் என்று கூறினார். அப்போ மரியாளோட பதில் எப்படி இருந்ததுன்னா, இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையை எனக்கு ஆக கடவுது என்று கூறி தன்னை முழுமையாக கடவுளின் திட்டத்திற்கு ஒப்பு கொடுத்தாராம். இது அவரது ஆழ்ந்த தாழ்ச்சியும் விசுவாசத்தையும் காட்டுகிறது. இந்த மரியாள் பார்க்கும்போது மிகவும் கடவுளுக்கு பயந்த ஒரு பெண்மணியாக இருந்தாங்க. அதனால தான் அந்த நாசரேத் ஒரு பாவம் நிறைந்த பூமியாக இருந்த பொழுதும் அதில் தன்னை காத்து கொண்டு ஒரு கர்த்தருக்கு பயந்த ஒரு பெண்ணாக இவங்க இருந்ததுனால தான் தேவன் இவங்களை சூஸ் பண்ணி காப்ரியல் தூதர் இவங்க முன்னாடி இவங்க அப்போ திருமணம் ஆகாமல் கன்னியாக இருந்தோம், உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பா, அவனுக்கு இயேசு என்று பெயரிடுவாய் என்று சொன்ன பொழுது, ஆவியில் ஒரு குமாரனை பெறுவா, இயேசு என்று பெயரிடுவாய் என்று சொன்ன பொழுது அவரோட முதலாவது மரியாள் நான் கன்னி ஆயிற்றே, இது எப்படி ஆகும் என்று கேட்டாலும் காப்ரியல் தூதர் அதுக்கப்புறம் இதுக்கு ஆவியினாலே உண்டாகும் சொல்லும்பொழுது மரியாள் தன்னை முழுமையாக ஒப்புக்கொண்டு இது நான் ஆண்டவருடைய அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடுவது என்று முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்ததை இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. இவங்களோட வாழ்க்கையின் முக்கிய கதாபாத்திரங்கள் பார்த்து முக்கிய நிகழ்வுகள் பார்த்தோன்னா, எலிசபெத்தை சந்தித்து நமக்கு தெரிந்த மாதிரி சகரியா எலிசபெத் பிறந்தாங்க. அந்த எலிசபெத்தும் அப்போது கர்ப்பம் தரித்திருந்தாங்க. ஸோ அந்த கர்ப்பவதி ஆகிய இந்த மரியாள் தன் உறவினர் எலிசபெத்தை சந்திக்க சென்றார். அப்பொழுது எலிசபெத்தின் வயிற்றில் உள்ள குழந்தை, அதாவது திருமுழுக்கு யோவான்
மகிழ்ச்சியில் துள்ளியதாக வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவங்க போய் எலிசபெத்தை கண்டு அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லும்போது அவங்க வயிற்றில் உள்ள இந்த யோவான் ஞானசாகர் துள்ளியதாக வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இயேசுவின் பிறப்பு. பெத்லகேமில் ஒரு மாட்டு தொழுவத்தில் இயேசுவை பெற்றெடுத்தார் என்று நமக்கு தெரிந்த ஒரு காரியம். கானா ஊர் திருமணம். இயேசுவின் முதல் புதுமை முதல் ஒரு அதிசயம் கானா ஊர் திருமணம் தான் நமக்கு தெரியும். அங்கே திராட்சை ரசம் குறைந்த பொழுது அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று மரியாள் பணியாளர்களிடம் கூறியது நமக்கு தெரியும். அது அவர் இயேசு மீது வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை காட்டுகிறதாக கூறப்பட்டுள்ளது. மற்றும் சிலுவை அடியில் மரியாள். இயேசு சிலுவையில் தொங்கிய போது மரியாள் அங்கு சென்றார். அங்கேயே நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது இயேசு தன் சீடனாகிய யோவானை நோக்கி, இதோ உன் தாய் என்று மரியாளை அவரிடம் ஒப்படைத்தார் என்று பார்க்க முடிகிறது. இவங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய 3 பாடங்கள் பார்த்தோம்னா, முழுமையான அர்ப்பணிப்பு, பொறுமை மற்றும் ஜெபம் மற்றும் தியானம். இந்த மரியாளுக்கு முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு இருந்தது. கடவுளின் திட்டத்துக்கு அவங்க அப்போ ஒரு நிச்சயிக்கப்பட்ட பெண்ணாக இருந்தாங்க. தன்னோட திருமண வாழ்க்கை என்ன ஆகும் என்று அவங்க யோசிக்கல. ஐயோ நம்ம நிச்சயிக்கப்பட்டிருக்குமே, நம்மளை ஏற்றுக்கொள்வாங்கன்ற பற்றி அவங்க யோசிக்கவே இல்லை. அவங்க அந்த ஊரை பற்றி யோசிக்கவே இல்லை. தன்னோட சொந்தங்கள் என்ன பேசும்னு யோசிக்கல. எதையுமே பற்றி யோசிக்காமல் இது தேவனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஈவென்றதை அவங்க முழுமையாக நம்பி தேவனுக்காக தன்னை முழுமையாய் அர்ப்பணித்ததை இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடிகிறது. அவர் கடவுளின் திட்டத்தை கடமை தோன்றினாலும் அதற்கு ஆம் என்றும் சொல்லும் வகையில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து, நான் கடவுளோட அடிமை, அவரின் சொல்படியே எனக்காக கடுவது என்று முழுமையாய் தன்னை அர்ப்பணித்ததை இங்கே பார்க்க முடிகிறது. பொறுமை. தன் மகனின் துன்பங்களை கண்ணும் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார். அவருக்கு ஏசப்பா என்ன ஒரு இது அந்த சிலுவையில் அறையப்படும் போதோ எல்லாத்துலேயும் அவங்களுக்கு துன்பம் இருந்தாலும் அவங்க எந்த இடத்துல ஒன்றும் பண்ணாமல் பொறுமையாக இருந்ததை நம்மளால் பார்க்க முடிகிறது. இதனால் அவங்க தேவனின் மீது விசுவாசப்படாங்க. அந்த நாசரேத் அவ்வளோ ஒரு பாவப்பட்ட பூமியாக இருந்தும் இவங்க தன்னை பரிசுத்தமாக காத்து கொண்டதன் நிமித்தமாக தான் தேவன் இவர்களை தேர்ந்தெடுத்தார் என்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஜெபம் மற்றும் தியானம். நடந்த காரியங்கள் எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து தியானித்தார். இவர் ஜெபத்தில் சொன்னபடி ஆண்டவர் மிகவும் பற்றுதலாக உறுதியாக இருந்தது நிமித்தம் தான் இவர் தன்னை பரிசுத்தமாக வைத்து கொண்டிருந்தார். அந்த பரிசுத்தத்தின் பலனாக தான் தேவனிடத்தில் இவருடைய கண்கள் தேவனுடைய கண்கள் இவர் மேலே இருந்தது. அவர் தன்னுடைய காரியத்திற்காக மரியாதை உபயோகப்படுத்தி இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கும்படியான ஒரு இவை கொடுத்ததை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இன்றைய நாளில் கூட நம்ம மரியாதையிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது அர்ப்பணிப்பு மற்றும் தன்னை சுத்திகரித்து கொள்ளுதல். அவ்வளோ பாவமான ஒரு பூமியில் வாழ்ந்தும் அவங்க தேவனுடைய கண்கள் அவர்கள் மேலே விழும்படியாக எவ்வளவு தன்னை சுத்திகரித்து தன்னை பரிசுத்தமாய் பார்த்து கொண்டார்கள் என்பதை நம்ம இன்று கற்றுக்கணும். நம்மளும் கூட இன்று எவ்வளோ ஒரு பொல்லாப்பான ஒரு ஆபத்தான ஒரு பாவம் நிறைந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்கோம் நம்மளுக்கு தெரியும். இந்த இதில் நம்ம கடவுளுக்கென்று நம்மளை அர்ப்பணித்து அவர் சொல்படி கேட்டு நம்மை நாம் சுத்திகரித்து வாழ்ந்தோமானால் நிச்சயமாய் கடவுளுடைய தயவும் கிருபையும் நம் மீது இருக்கும். தேவனுடைய பார்வைகள் நம் மீது இருக்கும் என்று நம்ம விசுவாசிக்கலாம். அவர்களுக்கு இருந்த அந்த பொறுமை, தன்னுடைய அர்ப்பணிப்பு, தேவன் நம்மளோட வாழ்க்கையில் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதற்கு நம்மளை அர்ப்பணித்து நம்மளோட சூழ்நிலைகளையோ மற்றவர்களை பார்க்காமல் தேவன் மீது விசுவாசம் வைத்து அவர் பார்த்து கொள்வார். இது அவருடைய திட்டம், அவர் கையில் வாழ்க்கை இருக்கு. நம்ம அவரை ஒப்படைச்சு நம்ம நடக்கும்பொழுது மீதியானவர்களை எல்லாம் தேவன் பார்த்து கொள்வார் என்று நம்ம விசுவாசித்தோமானால் தேவன் நிச்சயமாய் அனைத்தையும் செய்து முடிக்க வல்லவராக இருப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லாமல் நம்ம முழுமையாக விசுவாசிக்கலாம். மரியாளும் தன்னுடைய சூழ்நிலையை பார்க்காம தேவனுடைய கட்டளையாகும் தேவனோட சொல்லை தன்னோட வாழ்க்கையில் அர்ப்பணித்து கொண்டு இருந்ததுனால தான் அவங்களுக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதம், இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றிருந்ததை பார்க்க முடிகிறது.
ஜெபிக்கலாமா? நேற்றும் இன்றும் மாறாத என் நல்ல தகப்பனே அப்பா, இது ஒரு நல்ல வேலை கூட ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைய நாளில் கூட இந்த புதிய துவக்கமாய் அப்பா, புதிய ஏற்பாட்டில் உள்ள அப்பா நபர்களை குறித்து தியானித்து வரக்கூடிய நாங்கள் கூட அப்பா, இன்றைய நாளில் மரியாளிடமிருந்து தொடங்கும் பொழுது கூட அப்பா, நீர் எங்களோடு இருங்க. ஒவ்வொரு கேரக்டர்ஸ் பற்றி நாங்கள் படிக்கும் பொழுதும் அவர்களிடம் இருந்து அப்பா, நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு உணர்த்தி அருளுங்கப்பா. இன்று மரியாதை போல கூட அப்பா, நாங்கள் பாவம் நிறைந்த சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் அப்பா, அப்பா அதற்கு எங்களை அந்த மாய்க்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்காதபடி ராஜா, என் தேவன் உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து உமக்கு நாங்கள் அர்ப்பணித்து இருக்க வேண்டுமாய் கூட அப்பா, எங்களுக்கு அதற்கான ஞானத்தையும் பலத்தையும் நீர் தர வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மில் நாங்கள் அப்பா நிலைத்திருந்து அப்பா, எங்களை நாங்கள் சுத்திகரித்து ராஜா, உமக்காக எங்களை அர்ப்பணித்து வாழும்படியான ஞானத்தையும் பலத்தையும் நீர் எங்களுக்கு தந்தரல வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். மரியாதை போல நாங்கள் பொறுமை உள்ளவர்களாய் அர்ப்பணிப்பு குணமுள்ளவர்களாய் இருக்கும்படியான ஞானத்தினால் எங்களை நிரப்பியறலுங்க. எங்கள் சூழ்நிலைகள் எப்படி வேணா இருக்கலாம் அப்பா, ஆனால் என் தேவன் எங்களோடு இருக்கிறார். உம்மோட திட்டம் என்னவோ அதை எங்கள் வாழ்க்கையில் நீர் செயல்படுத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. அப்பா, எங்கள் உள்ள இது கேட்குற ஒவ்வொருத்தரையும் கூட நீர் ஆசீர்வதிங்க அப்பா. அவர்களோட சூழ்நிலைகள் எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் நீர் அவர்கள் வாழ்க்கையில் கொண்டுள்ள திட்டங்கள் என்னவோ அதை நீர் செம்மையும் நேர்த்தியுமாய் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. அதன்படி நாங்கள் பெற்றுக்கொள்வோம் அப்பா. ஆனால் அதற்கு எங்களை நாங்கள் சுத்திகரித்து எங்களை நாங்கள் அர்ப்பணித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் நாங்கள் விசுவாசித்து வாழக்கூடிய ஞானத்தையும் பலத்தையும் நீர் எங்களுக்கு தந்துடலுங்க. நீரே எங்களோடு இந்த வழிநடத்தும் ஆசிரியரை பயன்படுத்துங்க. நீ பெரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தில் நல்ல பிதாவே. ஆமென்.